ஹலோ வியூவர்ஸ், பேங்க் அக்கௌண்ட்டை எளிமையான முறையில் எப்படி ஓப்பன் பண்ணலாம்? பேங்க் அக்கௌண்ட் பேங்க்குக்கு போய் ஓப்பன் பண்ணலாம். இன்னொன்று பிசின்னு சொல்லுவாங்க, ஏஜென்ட்டு, அவங்க மூலியமாக ஓப்பன் பண்ணலாம். இன்னொன்று ஆன்லைனில் ஓப்பன் பண்ணலாம். ஆன்லைனில் வீடியோ கேவைசின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மூலியமாக ஓப்பன் பண்ணலாம். இது எல்லா பேங்க்குமே சேம் கான்செப்ட் தான். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் மேண்டட்ரி, கம்பல்சரி வேணும் ஆதார். அதுக்கடுத்து பேன் இருந்தால் கொடுக்கலாம், பேன் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தபடி ஃபோட்டோ 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும். இதெல்லாம் இருந்தால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. பேங்க் அக்கௌண்ட்னால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாருங்கள். நம்ம சம்பளம் வாங்குகிறோம், ஸோ அது அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுவும் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். ஸோ கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் தருது, ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப் தராங்க, காலேஜ் ஸ்காலர்ஷிப் தருது, அப்புறம் வந்து பெண்கள் உதவித்தொகை தராங்க, ஓஏபி, இதுமாதிரி பல அமௌண்ட்டு, அப்புறம் 100 நாள் வேலை திட்டம், இதுமாதிரி பல திட்டங்களுடைய பணங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடுது. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த அக்கௌண்ட்டை எப்படி அக்சஸ் பண்ணுறது, அந்த பணத்தெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அடுத்து பார்ப்போம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கையோட ஏடிஎம் கார்டை வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து மொபைல் பேங்கிங்னா மொபைல் பேங்கிங் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து நெட் பேங்கிங் வாங்கிக்கலாம். ஏடிஎம் கார்டு இருக்கோ இல்லையோ, மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் ரொம்ப அவசியம் இன்றைய காலகட்டத்தில். எல்லாமே நம்ம மொபைல்லையே பார்த்துக்கலாம். அக்கௌண்ட்டில் வந்து நாமினேஷன் கேட்பாங்க. ஸோ நாமினி வந்து நம்மளோட லீகல் ஏர்ஸ், அதாவது நம்மளோட வாரிசுதாரில் ஒருவராக இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸ்பௌஸாவோ அல்லது சன்னோ டாட்டரோ யாராவது இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த நாமினியை பற்றி விரிவாக வந்து நம்ம கீழே உள்ள லிங்க்கில் உள்ள வீடியோவில் முழுமையாக நாமினியை பற்றி பேசியிருக்கோம். அடுத்து நம்ம இந்த வீடியோ கேவைசின்றதை சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ கேவைசி மூலியமாக நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பேங்க்குக்கே போக தேவையில்லை. நமக்கு எந்த பேங்க்கில் வேணும், எந்த பிரான்ச்சில் வேணும் அப்படின்றத நம்ம வீட்டிலேருந்தே நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம கம்பல்சரி ஆதாரும் பேனும் மேண்டட்ரி. ஸோ ஆதாரில் உள்ள ஃபோன் நம்பர் நம்ம கையில் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா பேங்க்கே போகாமல் நம்ம பேங்க் வீட்டிலேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். அந்த லிங்க்கை தொட்டோம்னா உங்களுக்கு எந்த பேங்க்கோ, எல்லா பேங்க்லேயும் நான் சொல்கிறது காமன் ப்ரொசீஜர் தாங்க. நேஷனலைஸ் பேங்க், ப்ரைவேட் பேங்க், எல்லா பேங்க்லேயும் காமன் ப்ரொசீஜர் எல்லாமே பேசுகிற ஆர்பிஐ பொறுத்தது. ஒரு வெரிஃபிகேஷன் ஒரு ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, முன்னோடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்துடும், ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பேங்க்குக்கு போகாமலே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் இருந்தால் கூட உங்களுக்கு பேங்க்கே போக தேவையில்லை. இந்த பாஸ்புக்லாம் வாங்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. மொபைல்லேயே நம்ம எல்லா வசதிக்கான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குங்க. நம்ம பார்க்குறது ஜென்ரலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் பார்க்குறோம், எஸ்பி அக்கௌண்ட் பார்க்குறோம். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சேலரி கிளாஸ் அக்கௌண்ட்டு, அதாவது சேலரி பர்சன் மந்த்லி சேலரி வரும், அவங்க வந்து அது அப்படி வந்துச்சுன்னா அது வந்து சேலரி அக்கௌண்ட்டு. அடுத்து வந்து நார்மலாக நம்ம சேவிங்ஸ் பண்ணுறது ஜென்ரலாக பப்ளிக் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைனர் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மைனர் அக்கௌண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிற ஒரு அக்கௌண்ட்டு. அவங்களுமே வந்து இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஆர்பிஐ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லா பேங்க்லேயும் இருக்குது. 11 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா இண்டிவிஜுவலாகவே அவங்க அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து ஒரு சிலருக்கு அப்பா அம்மா இல்லாமல் கூட இருக்கலாம், கார்டியன் வளர்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கூட இண்டிவிஜுவலாக இந்த மைனர்ஸ் வந்து அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸு. இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா பேங்க்லேயும் சம் கன்செஷன்ஸ் இருக்கும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு. ஸோ அவங்களும் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் இதெல்லாம் வருதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து எவரி குவார்ட்டர், அதாவது ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு முறை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தரும். ஒவ்வொரு பேங்க், அதாவது வந்து 2.25% 7% வரைக்கும் ஒவ்வொரு பேங்க்கும் பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம எஸ்பியில் உள்ள அக்கௌண்ட் பணத்துக்கு கொடுத்துட்றாங்க. இந்த டைப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அக்கௌண்ட் இருக்குது, பிஎம்ஜேடி, அதாவது விஎஸ்பிடி அக்கௌண்ட்ஸ், அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் அக்கௌண்ட் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப வறுமையில் இருக்காங்க, அவங்க மாதம் வருமானம் 5000 10,000, அவங்களால மினிமம் பேலன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, பிரான்ச்சுக்கு போனால் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு அமௌண்ட் வந்து மினிமம் பேலன்ஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, பேஸ்ட் ஆன் த ஏரியாஸை பொறுத்து. அதாவது கிராமமாக இருந்தால் அது ஒரு அமௌண்ட்டு, நகரமாக இருந்தால் ஒரு அமௌண்ட்டு, ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அதேமாதிரி பேங்க்குக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் சம் சார்ஜஸ்லாம் இருக்கும். இந்த சார்ஜஸை பற்றியான ஒரு முழு பதிவை வந்து நம்ம மற்றொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸ் இருக்குது. அந்த மினிமம் பேலன்ஸ் வந்து பேங்க்குக்கு மாறுபடும். அதேமாதிரி ஏரியாவுக்கு ஏரியா சேஞ்ச் ஆகும். இந்த மினிமம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு மினிமம் பேலன்ஸ் இருக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு கொஞ்சம் கன்செஷன் ரேட் ஆஃப் இது இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதேமாரி ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் சம் கன்செஷன்ஸ் இருக்கும் மினிமம் பேலன்ஸில். நம்ம இன்னொன்று சொன்னோம், நமக்கு வருமானமே இல்லை, நமக்கு இன்கமே இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு 5000 10,000 தான் எனக்கு இன்கமே, மாத வருமானமே, எனக்கு பெருசாக வருமானம் இல்லை, நான் எப்படி சேமிக்கிறதுன்றவங்களுக்கு பிஎஸ்பிடி, அதாவது பிஎம்ஜிடி அக்கௌண்ட்ஸுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். அவங்க மினிமம் பேலன்ஸ் எதுவும் மெயின்டைன் பண்ணுறத அவசியம் இல்லை. இப்போ இந்த மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் இந்த ஃபெசிலிட்டி, மொபைல் வந்து நீங்கள் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம். இந்த மொபைல் மூலியமாக நம்ம பல வசதிகளை பயன்பெறலாம். பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம ஃபண்ட்ஸ் யாருக்காவது அனுப்பணும்,
அதெல்லாம் ஜிபே இதில் பண்ணுறோம். மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணும்போது நம்ம அமௌண்ட்டு எவ்வளோ வேணால் அனுப்பிக்கலாம். கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் ஒரு நாளைக்கு அனுப்பிக்கலாம். நம்ம ஒரு ஆர்டி போடணும், ஒரு எஃப்டி போடணும், அது மாதிரி டெபாசிட்ஸ் போடணும், நாமினி ரெஜிஸ்டர் பண்ணணும், செக் புக் வேணும், ஏடிஎம் கார்டு வேணும். இதேமாரி பேங்க்கில் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ இருக்கோ பேங்க்குக்கு போகாமலேயே நீங்கள் அந்த ஆப் மூலயமா உங்களுடைய என்ன உங்களுக்கு தேவையோ அந்த பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த இண்டிவிஜுவல் மொபைல் ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் எதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. இது ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி நேயர்களே.